ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது நேயர்களே, அது என்னவென்று பார்ப்போம். அண்மைச் செய்தி. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மாயமான கட்டட மேஸ்திரி சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். மதுபோதையில் நிலை தடுமாறி சாக்கடையில் விழுந்து உயிரிழந்தாரா அல்லது கொலையா என்ற அடிப்படையில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். தற்போது இந்த சடலம் தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன விசாரணை நடைபெற்று வருகிறது? வணக்கம். அதாவது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்துள்ள வெள்ளிச்சந்தை நெடுஞ்சாலை ஓரத்தில் சாக்கடையில் இன்று 45 வயது மதிக்கத்தக்க ஒரு அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று இருப்பதாக அவ்வழியே சென்றவர்கள் மகேந்திரமங்கலம் அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மகேந்திரமங்கலம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். பின்பு இவர் யார், எந்த ஊர், இங்கு எதற்காக வந்தார், இவர் யாரேனும் கொலை செய்தார்களா என்ற பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை செய்த போது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர் 3 நாட்களுக்கு முன்பு இந்த பகுதியில் காணாமல் போனதாக இவரின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மகேந்திரமங்கலம் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்துள்ளனர். அந்த தகவலின் அடிப்படையில் இறந்தவர் வெள்ளிச்சந்தை பகுதியைச் சேர்ந்த வேணு என்பவரின் மகனான சங்கர் என்பதும் இவர் கட்டிட மேஸ்திரி வேலை செய்தவர் என்பதும் தெரிய வந்தது. இவருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் ஆகி மனைவியை பிரிந்து தனது அம்மாவுடன் அரவணைப்பில் தான் வாழ்ந்து வருகிறார். மேலும் இதனால் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி வழியே அருகில் உள்ள மதுக்கடைக்கு சென்று வருவது இவருடைய வழக்கமாக இருந்துள்ளது. இந்த நிலையில இன்று 3 நாட்களுக்கு முன்பு மதுக்கடையை நாடி சென்றவர் வீடு திரும்பவில்லை என்ற இவர் மதுபோலையில் நடை தடுமாறி விழுந்தாரா அல்லது யாரேனும் கொலை செய்து சாக்கடையில் தூக்கி வீசப்பட்டாரா என்று மகேந்திரம் காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வெள்ளிச்சந்தை 4 ரோடு அருகே அரசு மதுபான கடை இயங்கி வருவதால் இதில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளது. மேலும் போலீசாரின் முழு விசாரணைக்கு பிறகே இந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்தது என்பது குறித்து தெரிய வரும் என்று மகேந்திரமங்கலம் போலீசார் தரப்பில் கூறுகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.